இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ், ஹவு மெனி ஜீரோஸ்ன்னு சொல்லலாம், ஹவு மெனி ட்ரைலிங் ஜீரோஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ப்ரிசீடிங் ஜீரோன்னு சொல்லலாம். அதாவது ஜீரோக்கு முன்னாடி இருக்க நான் ஜீரோ டிஜிட் என்ன வரலாம். ஸோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதோட பேசிக்ஸ் பார்த்துட்டு நம்ம பிவைக்கு கொஸ்டின் பார்க்கலாம். இதோடைய டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, the number of consecutive zero at the end of the product trailing zeros is determined by counting pair of factors 2 and 5 in its prime factorization, and each pair of 2 and 5 contributes one trailing zero ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 and 5, அதாவது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ 2 and 5ன்னு மல்டிப்ளிகேஷன் இருந்தா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரலாம், 10ன்னு வரும். அதாவது இது பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கலாம், 1 ட்ரைலிங் ஜீரோ வரும்னு சொல்றேன். ஓகே, 1 ட்ரைலிங் ஜீரோஸ், ஒரு ஜீரோஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா ஒரு 2 பவர் 5ன்னு இருக்கு. இப்போ 5 பவர் ஒரு 3ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஆனா 2 நமக்கு 5 டைம்ஸ் இருந்திருந்தாலும் ஆனா 5 வந்து எவ்வளவு இருக்கு, 3 டைம்ஸ் தான் இருக்கு. அப்போ நமக்கு அதாவது 2 and 5 வந்து பேர் எவ்வளவு இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 3 தான் இருக்கும். அப்போ நமக்கு எப்படி எடுத்துக்கலாம், இது ஆன்சர் ஈக்குவல் டு 3 ஜீரோஸ் இருக்கும்ன்றது எடுத்துக்கலாம். அப்போ நம்ம 3 ஜீரோஸ். ஓகேவா? அப்போ இதுல 3 ஜீரோ இருக்கும். ஏன்னா நமக்கு 2 and 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 and 5 உடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, 3 டைம்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட்? இது மாதிரி யோசிக்கலாம்னு சொல்ல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குற பாருங்க. இந்த கொஸ்டின் வச்சு நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 10 பவர் 1 இன்ட்டு 25 பவர் 2 இன்ட்டு 32 பவர் 2 இன்ட்டு நமக்கு என்ன சொல்றோம், 5ன்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து ஹவு மெனி ஜீரோஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது இதுல நம்ம 2 and 5ஓட பேர் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ 2 and 5னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன 10ல என்ன சொல்லலாம், 2 1 இருக்கும் and 5 1 இருக்கும். அண்ட் 25ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம், 25ல வந்து பாத்தீங்கன்னா 2 5 இருக்கு. அதோட ஸ்கொயர்ல வந்தனால என்ன பண்ணிக்கலாம், அப்போ நமக்கு எப்படி எழுதுவோம், இது 5 ஸ்கொயர் பவர் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸ்கொயர் என்னவா இல்லை நமக்கு 2 into 2 4 ஆயிரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்லலாம், 32 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் 2 பவர் 5ன்னு சொல்லிட்டு பவர்ல 2 வந்து இருக்கும் இன்ட்டு 5. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 4ன்னு எழுதிக்கலாம் அண்டு 2 பவர் 10ன்னு எழுதிக்கும் இன்ட்டு 5 பவர் 1. இதுல நமக்கு 2 எவ்வளவு இருக்கலாம், 5 எவ்வளவு இருக்கலாம்னு பார்க்கலாமா? 2 வந்து 11 2 இருக்கு. அப்ப இங்க ஒரு 1 2 இருக்கு, 2 பவர் 1, இங்க 2 பவர் 10 இருக்கு. அப்ப 2 பவர் ஈக்குவல் டு நம்ம எவ்வளவு சொல்லலாம், 11ன்னு சொல்லிடலாம். அடுத்து நம்ம என்ன சொல்லலாம், அடுத்து 5 பவர் 6ன்னு இருக்கும் அண்டு 5 பவர் 6. அப்போ இதுல 2 and 5ஓட பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 and 5ஓடைய பேர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கலாம், அதாவது நமக்கு அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா 6 பேர்ஸ் தான் இருக்கும். அப்போ நமக்கு 6 பேர்ஸ் இருக்கு. அப்ப நம்ம 6 பேர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 6 கன்சிக்யூட்டிவ் ஜீரோ வரும், இல்லைன்னா 6 ட்ரைலிங் ஜீரோன்னு சொல்லலாம். அப்போ 6 கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ். ஸோ இது மாதிரி நீங்க யோசிக்கலாம். இப்போ அதை விட்டுட்டுமா வேற எது மாதிரி யோசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜீரோன்னு கேட்கலாம், இல்லைன்னா ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்னு கூட கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் என்ன பண்ணலாம்னா யூனிட் டிஜிட் எல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ஜீரோக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்ன்றது யோசி. சரி, ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஒரு டிஃப்ரெண்டா நம்ம சால்வ் பண்ண போறோம். அடுத்து இங்க பாருங்க, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது 500 பவர் ஒரு 6ன்னு இருக்கு. அப்ப நான் இதை எப்படி எழுத போறேன்னா, அப்போ நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கலாம், அதாவது 505 பவர் 5ன்னு சொல்லும்போது அந்த 500 பவர் 6ன்னு சொல்லும்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம், நார்மலா பாத்தீங்கன்னா 500 இன்ட்டு 500 இன்ட்டு 500 இன்ட்டுன்னு சொல்லும் பார்த்தோமா நமக்கு எத்தனை டைம் மல்டிப்ளை ஆயிருக்கும், 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கும். இந்த சாரி 5 டைம்ஸ்ல 6 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கும். 6 டைம்ஸ் வரும்போது ஒவ்வொன்றிலையும் 2 2 ஜீரோன்னா அப்போ 6 டைம்ஸ் வரும்போது நம்ம எப்படி எழுதுக்கலாம், இங்க ஒரு 2 ஜீரோ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம், எல்லாத்துலயுமே நமக்கு 2 2 ஜீரோஸ் இருக்கும். அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 ஜீரோஸ்.
ஓகேங்களா? இப்போ 20 பவர் 13 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 20 × 20 30 டைம்ஸ் வருதுன்னா, அப்ப நமக்கு 0 எப்படி இருக்கலாம்? 2 × 10ன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கலாம்? 2 × 10ன்னு பார்த்தா இங்க 30ன்னு வச்சுக்கோங்க. 20 பவர் 30ன்னு வச்சுக்கோங்க. இங்க 30. ஸோ அப்போ 2 பவர் 13 இருக்கும் இன்ட்டு 10 பவர் 30. ஆனா 10 பவரோட 30 என்னும்போது 10 × 10 × 10 30 டைம்ஸ் போடும்போது நமக்கு என்ன வரலாம்? 2 ஹவ் மெனி டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வராது? நமக்கு வந்து 0 வரப்போறது இல்ல. ஆனா 10ஓட பவர்ல 3 இருக்கு. அத 10 × 10 × 30 டைம்ஸ் போடும்போது நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 30 ஜீரோஸ். ஸோ இப்படிதான் நீங்க யோசிக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இதுல இதோடைய ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். இதுல என்ன கேட்கலாம்னா, ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். அப்போ 2 உடைய சைக்கிளிஸ்டிக் நம்பர்ஸ் இருக்கு. 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லலாம்? சைக்கிளிஸ்டிக் நம்பர் இருக்கு. அதாவது சைக்கிளிஸ்டி ஆஃப் 2ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோ. ஓகே. இல்லன்னா ரிப்பீட்டேஷன் வச்சுக்கோ. ரிப்பீட்டேஷன் ஆஃப் 2 அதாவது யூனிட் டிஜிட்ஸ். என்ன வந்திருக்கும் யூனிட் டிஜிட்ஸ்க்கு? 2ன்னு வரலாம், 5 வரும், 8 வரும், 6 வரும். அப்ப என்னன்னா இது 2 பவர் 13 இருக்குன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பவரை நம்ம 4ஆல டிவைட் பண்ணோம். பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரிமைண்டர் 2ன்னா செகண்ட் வேல்யூ. அப்ப ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் நம்ம கேட்டிருந்தா நம்ம எப்படி எடுத்துப்போம்? இதோட ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 4ன்னு வந்துரும். இது வந்து ஜஸ்ட் யூனிட் டிஜிட்ல நான் சில கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கு கிளியரா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது யூனிட் டிஜிட்டோட கான்செப்ட் நீங்க யூனிட் டிஜிட்ல பார்த்துருவாங்க. ஓகேவா? இதுல வந்து 3rd வீடியோவா யூனிட் டிஜிட் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்கு கொஸ்டின் பார்க்கலாமா? ஹவு மெனி ஜீரோஸ் ரிலேட்டடா நம்ம பிவைக்கு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2020ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றேன்? அப்போ இதில் கொடுத்துருக்க நம்பர் இப்போ 1 × 5 × 10 × 15 × 20 × 25 × 30 × 35 × 40 × 45 × 50 × 55 × 16 சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம எழுதிக்கலான்றதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எழுதிக்குவாங்க. அது அப்படியே 1 × 5 × 10 × 15 × 20 × 25 × 30 × 35 × 40 இன்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இன்ட்டு 45 இன்ட்டு 50 இன்ட்டு 55 இன்ட்டு 16 இருக்கும். இதுலலாம் எவ்வளோ 2 and 5 இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்ல பாருங்க, நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லை, விட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 1, அதாவது நமக்கு ஒரு 5 இருக்கு. 10ல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்? 2 1 இருக்கலாம் அண்டு 5 1 இருக்கும். அடுத்ததுல 15ல என்ன இருக்கலாம்? 3 × 5 சொல்லுமா? 3 1 இருக்கலாம், 5 1 இருக்கும். நமக்கு 3 தேவையில்லை, நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேவா? அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம்? 20 என்னும்போது 4 × 5 20ன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு 2 வந்து 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து ஒரு 5 மட்டும் இருக்கும். 25ல என்ன இருக்கலாம்? 2 5s இருக்கும். அடுத்து வந்து 30 ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 6 × 5ன்னு சொல்லலாம். அப்போ 2 1 இருக்கும், 3 1 இருக்கும் அண்டு 5 1 இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு என்ன சொல்லலாம்? அதாவது நமக்கு 5 × 7ன்னு சொல்லிடலாம். 5 1 இருக்கும், 7 இருக்கும். 40 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? 40க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லணும்? அதாவது 8 × 5 8 × 5ன்னு சொல்லலாமா? 8 × 5ன்னா 2 பவர் 3 × 5 பவர் 1ன்னு சொல்லிடும். அடுத்து வந்து 45க்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? அதாவது 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1ன்னு சொல்லிடலாம். ஆனா நமக்கு அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் 9 × 5ன்னு சொல்லலாமா சார்? சொல்லலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. 9 எடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம எல்லாமே எப்படி இருக்கும்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். பேஸ் எல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்குன்னா உனக்கு அந்த கிளாரிட்டி தெளிவாக புரியும்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 50க்கு என்ன சொல்லலாம்? 50க்கு பொறுத்த வரைக்கும் 25 × 2 சொல்லலாமா? அதாவது 5 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு சொல்லலாமா? அண்டு 55க்கு என்ன சொல்லலாம்? 5 × 11ன்னு சொல்லிடலாமா? அண்டு 60க்கு என்ன சொல்லிடலாம் நம்ம? 60க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 5 இருக்கும் நமக்கு?
அதாவது நமக்கு 60க்கு வந்து 5 இன்ட்டு 12ன்னு சொல்லிடலாம் ஓகேவா. அதாவது 5 பவர் 1 இன்ட்டு 12ன்னு சொல்லிடும். 12 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ அதாவது 12 நமக்கு 2 எவ்வளோ இருக்கலாம், அதாவது 4 இன்ட்டு 3ன்னு வரும்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு வரும். ஓகே, 4 இன்ட்டு 3ன்னு சொல்லும்போது 12, 12 இன்ட்டு 5ன்னு சொல்லும்போது 60 ஆயிரும் ஓகேவா. அப்போ நமக்கு இதில் எவ்வளோ 2 இருக்கு எவ்வளோ 5 இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா. பாருங்க இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 2 கவுண்ட் பண்ணலாம். 1, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 இருக்கு, அடுத்து இங்கே ஒரு 1, அடுத்து 2 கியூப், அடுத்து இங்கே ஒரு 2 இருக்கு, அடுத்து இங்கே ஒரு 2. ஸோ அப்போ நம்ம 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு 2 பார்க்கலாம். டூ பவர் 1, 2 ஸ்கொயரு, 2 பவர் 1, 2 கியூப், 2 பவர் 1 அண்டு 2 ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் பவர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா. அப்போதான் 2 1 + 2 + 1 + 3 + 1 + 2. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுவோம், நமக்கு என்ன வரலாம், அப்போ 2 இங்கே 4 5 5 5 10. அப்போ 10 2s இருக்கு. ஓகே, 5s பார்க்கலாமா. 5s பார்க்கும்போது எவ்வளோ வரலாம். 5ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்க 5s 1 2 3 4, இங்கே ஒரு 2 இருக்குன்னா 6 7 8 9 10 12ன்னு சொல்லிடலாம் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு அடுத்து 13 14 இருக்கு கரெக்டுங்களா. அப்போ நமக்கு இதை நான் 1 பை என்ன எடுத்து எழுதிட்டு எழுதுனாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட எழுதிக்கலாம். இன்னொரு வாட்டி கூட கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 2s பொறுத்து இந்த 5s பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு, 14 பைஸ் இருக்கு, 14 பைஸ் ஓகே. ஆனால் 2 and 5 பேர் எவ்வளோ இருக்கலாம், அதாவது 2 and 5 உடைய பேர்ஸ்ன்னு பார்த்தோமா நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 10 பேர்ஸ் தான். அப்போ நமக்கு இதில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்கும், 10 ஜீரோஸ் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் என்ன வரலாம், 10 ஜீரோஸ் வரும். அப்போ ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, ஏ ஆப்ஷன் 10 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து சிவில் சர்வீஸ் பிவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் ஆர் தேர் அட் தி எண்ட் ஆஃப் த இன்டீஜர்ஸ் அப்டைன் இன் தி ப்ராடக்ட் 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 6 இன்ட்டு 4 பவர் 4 பவர் 8 இன்ட்டு 5 பவர் 10 இன்ட்டு இது மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதோட டேர்ம்ஸ் எப்படி இருக்கலாம்ன்றது பாருங்க. அதோட டேர்ம்ஸ் சம் நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் 2 பவர் 4, அதாவது 3 பவர் 6. அதாவது நமக்கு பேஸை கம்பேர் பண்ண பவர் என்னவா இருக்குன்னா டபுளாக இருக்கு ஓகேவா. இப்போ 4 பவர் 8 அண்ட் 5 பவர் 10ன்னு சொல்லிடலாம், அண்ட் 6 பவர் 12 அண்ட் 7 பவர் 14 இன்ட்டு 8 பவர் 16 இன்ட்டு 9 பவர் 18 இன்ட்டு 10 பவர் 20 இது மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு. அப் டு 25 பவர் வரையும் இருக்கு, 20 பவர் 50 வரையும். ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் 2s எவ்வளோ இருக்கலாம்னு பார்க்கலாமா. 2s பார்க்கும்போது 2ஓட மல்டிபிள்ஸ் நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறேன், அதாவது ஈவன் நம்பர்ஸ் மட்டும். ஈவன் நம்பர்ஸ் எப்படி வரலாம், 2 பவர் 4 ஒன்று அண்டு 4 பவர் 8ன்னு வந்திருக்கும், அண்டு 6 பவர் 12ன்னு வந்துடும். அடுத்து 8 பவர் 16 அண்டு 10 பவர் 20 அண்டு 12 பவர் 24. அடுத்து என்ன வரலாம், 14 பவர் 28 அண்டு 16 பவர் 32 அண்டு 18 பவர் 36. அடுத்து என்ன வரலாம், 20 பவர் 40 அண்டு 22 பவர் 44 இன்ட்டு 24 பவர் 48. 25 வழி தான் இருக்கு. அப்போ இதில் எவ்வளோ 2s இருக்கலாம்ன்றதை பார்க்கலாம். 2 மட்டும் எடுத்துக்கலாம். இதில் 2 பவர் 4ங்களா, இதை 4 2 ஸ்கொயர்னு எடுத்தோன்னா என்ன பண்ணா பவரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 2 பவர் 16. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கலாம், 2 இன்ட்டு 3 தான் இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 3 என்னும்போது 2 பவர் 12ன்னு வந்துருமா, 3 விட்டுருங்க. அடுத்து 4 போது நமக்கு என்ன சொல்லலாம், 2 கியூப்னு வரலாம். மேலே பவர் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 பவர் 48ன்னு வந்துருமா.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 5ன்னு இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன வரலாம்? 5 தேவையில்ல, 2 மட்டும் எடுத்துக்கணும். 2 பவர் 20ன்னு எடுத்துக்கலாமா? 12 4 இன்ட்டு 3ன்னு இருக்கும். ஆனால் 3 தேவையில்ல, 4 பவர் 24ன்னு இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம்? 2 பவர் 48 எடுத்துக்கலாமா? ஏன்னா 4 நம்ம 2 ஸ்கொயர்னு ஆக்கும்போது பவர் 2ஆல் மல்டிப்ளை ஆயிரும். ஓகேவா? 2ஆல் மல்டிப்ளை ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 14 இருக்கு. 14 பவர் 28ன்னு இருந்தால் 7 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 2 பவர் 28 இன்ட்டு 16 இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? 2 பவர் 4ன்னு சொல்லுவோம். பவர் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் 128ன்னு வந்துருமா? அடுத்து நமக்கு 18 என்ன சொல்லிடலாம்? 9 இன்ட்டு 2ன்னு சொல்லிடலாம். 9 விட்டுருங்க. ஆனால் 2 மட்டும் எடுத்தோம்னா நம்ம என்னன்னா 2 பவர் 36ன்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு இருக்கு. 5 இன்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? 5 இன்ட்டு 4ன்னு சொல்லியிருக்கலாம். 4 பவர் 40 இருந்துச்சுன்னா 2 பவர் என்னவாயிடலாம்? 80 ஆயிருமா? அடுத்தது 22ல 11 இன்ட்டு 2ன்னு இருக்கும். அப்போ நம்ம 2 பவர் 44. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 24ல வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 4ன்னு இருக்கும். அப்போ 4ஓட பவர் 48 என்ன? அப்போ 2ஓட பவர் 96ன்னு இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ இதெல்லாம் நார்மலாக ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் எழுதிக்கலாம். 4 + 16 + 12 + 48 + 20 + 48 + 28 + 32 + 36 + 40 + அடுத்து என்ன சொல்லலாம்? 44 + 48. ஃபர்ஸ்ட் பாருங்க, கவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணும்போது 4ம் 16ம் 20 அண்ட் 20 நீ ஆட் பண்ணீங்கன்னா 40. ஓகேங்களா? இன்னொரு 40 இருக்கு. 40 ஆட் பண்ணா 18 வந்துடும். அடுத்து 12ம் இதுவும் போடுமே 16 வந்துடும். 80 + அதாவது நமக்கு என்ன சொல்லிடலாம்? 12ம் 48 ஆட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி 80 இருக்கு. 12ம் 48 ஆட் பண்ணீங்கன்னா நம்ம 16 வரும். அதோட 80ஓட 60 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரலாம்? 140 வந்திருக்குமா? 140. ஸோ அடுத்தது போடலாம். இப்போ நார்மலாக யோசிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா 28ம் 32ம் ஆட் பண்ணீங்கன்னா 16 வந்துடும். அடுத்து ஒரு 32ம் 8ம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரலாம்? 8 ஆட் பண்ணீங்கன்னா அது ஒரு 40 இருக்கும். 16 40 ஒரு 100. வேற என்ன எது மல்டிப்ளை இருக்கும் பண்ணாமல் இருக்கும்? அண்டு 48 அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 48 அண்டு 44ன்னு இருக்கு. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரலாம்? 40 40 80 வந்துடும். 8ம் 4ம் 12ன்னு வந்துடும். அப்போ 92 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நார்மலாக இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரலாம் ஆன்சர்? இங்கே 2ன்னு வந்திருக்கும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 9ம் 4ம் 3, பேலன்ஸ் ஒன்றுன்னு பார்த்தோன்னா 300 வந்துருச்சு. அப்போ நமக்கு அபோவ் வந்து பார்த்தோன்னா 200 கண்டிப்பாக எவ்வளோ இருக்கு? 300ஓட அபோவ் தான் இருக்கு. சரி, ஓகே. அப்போ நம்ம 5s மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். 5s எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 5s ஈக்குவல் டு நமக்கு என்ன வரலாம்? அதாவது 5ஓட மல்டிபிள்ஸ் நம்பர்ஸில் மட்டும்தான் வரும். அதாவது 5 பவர் 10, 10 பவர் 20 அண்ட் 15 பவர் 30, 20 பவர் 40 அண்ட் 25 பவர் 15 சொல்லிடலாம். இதில் பார்க்கும்போது எப்படி இருக்கலாம்னா 5s பாருங்க, இதில் 5 பவர் 10, 10 பொறுத்த வரைக்கும் 2 இன்ட்டு 5ன்னு சொல்லிடலாமா? 2 இன்ட்டு 5. அப்போ என்ன சொல்லியிருக்கலாம்? 5 பவர் 20ன்னு வந்துருமா? 15 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? 3 இன்ட்டு 5ன்னு சொல்லிடுவோம். அப்போ 5 மட்டும் எடுத்துக்கோங்க. 5 பவர் 30ங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 4ன்னு சொல்லிடுவோம். 5 பவர் 40 ஆயிருமா? இது என்ன சொல்லலாம்? 5 ஸ்கொயர்னு சொல்லியிருந்தோமா? அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும்? 5 பவர் 100ன்னு வந்திருக்குமா? அப்போ இதில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாமா? இது ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம்? 10 + 20 + 30 + 40 + 100. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம்? இது பாருங்க, 10, 30, 60, 40, 100. இதோட 100 மட்டும் 200. ஓகே. ஆனால் 2s பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 332ன்னு சொல்கிறாங்க. 5s பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா கரெக்டாக 200 தான் இருக்கு. ஆனால் இது பார்க்கும்போது பேர் ஆஃப் 2 அண்ட் 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 200 இருக்கு. அப்போ நமக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? அப்போ 200 ஜீரோஸ் தான் நமக்கு வரும். அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி சொல்லலாம்? இங்கே 200 ஜீரோஸ் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? 200. நோட் பண்ணிக்கலாமா சார்? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின். இது வந்து சிஐஎஸ்எஃப்ல 2014ல கேட்ட கொஸ்டின். எப்படின்றது நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி ஜீரோஸ் அப்பியர் அட் தி எண்ட் ஆஃப் த நம்பர் 25, 30, 35, 40, 45, 50, 55, 60 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எடுத்துக்கலாம். இப்போ 25, 30, 35, 40, 45, 50, 55, 16 எடுத்துக்கலாம். இப்போ டூஸ் பார்க்கும்போது ஈவன் நம்பர்ல பார்ப்போமா? ஈவன் நம்பர் எல்லாம் எதை எடுக்கலாம்? 13 எடுக்கலாம், 14 எடுக்கலாம், 15 எடுக்கலாம், அண்ட் 16 எடுப்போம். இதுல 30 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? அதாவது நமக்கு 30 பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 3 × 5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 40 பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 40 பொறுத்த வரைக்கும் 8 × 5 எடுத்துக்கலாமா? அப்போ 2³ × 5 எடுத்துக்கலாம். 50 பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து நமக்கு அதாவது 5² × 2 மட்டும்தான் எடுத்துப்போம். அடுத்த 60 பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது 12 × 5 எடுத்துக்கலாமா? அப்போ 12 × 5 எப்படி எடுக்கலாம்? 2² × 3 × 5 எடுத்துக்கலாம். அப்போ இதுல மட்டும் தான் நம்ம டூஸ் இருக்கு. அப்போ டூஸ் எவ்வளவு வரலாம்? டூஸ் போட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு வரலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 2, 1, 3, இங்க ஒரு 1 இருக்கு, அடுத்து இங்க 2 இருக்கு. அப்போ டூஸ் மட்டும் போட்டுமா நமக்கு ஆட் பண்ணுங்க. அதாவது 1 + 3 + 1 + 2. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடலாம்? இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 7 வரும். அப்போ 5 செக் பண்ணலாமா? 5 பார்க்கும்போது இதுல எல்லா டேர்ம்லையும் 5 இருக்கும். ஓகேவா? இதுல நான் ஆன்சர் மட்டும் எடுத்துறேன். 25 என்ன சொல்லலாம்? 5² எழுதிடலாமா? அடுத்த 30 என்ன எப்படி எழுதிக்கலாம்? அதாவது 6 × 5 எழுதிக்கலாமா? அடுத்த 35 என்ன சொல்லலாம்? 7 × 5 எழுதிக்கலாமா? 40 = 8 × 5, 45 = 9 × 5, அண்ட் 50 = 25. அதாவது 5² × 2 எழுதிக்கலாம். அண்ட் 55 = 11 × 5 எழுதிக்கலாம். இது வந்து 12 × 5 எழுதிக்கலாம். அப்போ இதுல 5 எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? 5 எல்லாம் பாருங்க, நமக்கு எல்லாமே 5 / 1 எடுத்துக்கலாம். அப்போ இதுல 5 பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு இருக்கலாம்? இங்க ஒரு 2, அடுத்து 1 + 1 + 1 + 1 + 2 + 1 + 1 இருக்கு. அப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரலாம்? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 இருக்கு. ஆனா 5 வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கு. அப்போ 2 and 5 பேர் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கு? மேக்ஸிமம் 2 and 5 பேர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 7 இருக்கும். 7 பேர்ஸ். அப்போ நம்ம 0 ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லலாம்? அப்போ 7 zeros. அப்போ ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் இருக்கு, சி ஆப்ஷன் 7. நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். ஓகேவா? இதுவும் அதே போல சிஐஎஸ்எஃப்ல 2020ல கேட்ட கொஸ்டின். எப்படின்றது நீங்க பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் 3⁵ × 5⁵ × 6⁻10 × 10⁻6 × 15⁻12 × 12⁻15 × 25⁻7 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஜீரோ அட் தி எண்ட் ஆஃப் த நம்பர் கிவன் அபோவ்? நம்பர் எழுதிக்கலாமா? 3/5, 5/5, 6/10, இதுல 10/6, 15/12, 12/15, 25/7 சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, இதுல 2's எவ்வளோன்னு பார்க்கலாமா? இது ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணியிருக்கேன். 3/5 சிம்பிளை பண்ண முடியாது, 5/5 சிம்பிளை பண்ண முடியாது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 2/10 எழுதிக்கலாம், × 3/10 எழுதிப்போம். இது எப்படி எழுதிக்கலாம்? 2 × 5 2/6 எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5/6. 15 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3/12 எழுதிக்கலாம். 3 × 5 அதாவது 5/12. 12 நம்ம எப்படி எழுதிக்கும்? அதாவது 4² 4 × 3 எழுதுவோம். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 2/13 எழுதிக்கலாம், × 3/12 எழுதி 12/15.
ஓகே 12 வந்து ஏன் 2 பவர் 13 போட்டோம்னா 4ன்னு வந்து 4 இன்ட்டு 3 12. அப்போ 4 வந்து 2 ஸ்கொயர்னு வந்து போது பவரோட வேல்யூ 2 மல்டிப்ளை ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 என்றது நம்ம என்ன சொல்லலாம் 5 பவர் 14 எழுது. இதில் 2s எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? 2ஸ்ன்னு பார்த்தோமா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்லாம் பாருங்க 2 டேர்ம். இதில் ஒரு 10, அடுத்து இதில் ஒரு 6, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30, அப்போ 30 டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 46 இருக்கு. அடுத்து 5s எவ்வளோ இருக்கலாம்னு பார்க்கலாமா? 5s பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு 5s பொறுத்தமா இது ஒரு 5, ஓகேவா? 5s பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லலாம் இதில் ஒரு 5ஆ, அடுத்து 5s வந்து இதில் ஒரு 6ஆ, இங்கே ஒரு 12 இருக்குமா, அடுத்து ஒரு 14 இருக்குமா. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க நமக்கு எவ்வளோ வரலாம். அதாவது நமக்கு இது ரெண்டும் அதாவது இது ரெண்டும் ஆட் பண்ணி பாருங்க 12 அண்ட் 14 பார்த்தா 26, 26ம் இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா 5 ஆட் பண்ணுமா 31, 31ஓட 6 ஆட் பண்ணுமா 37. அப்போ நமக்கு 37. ஓகே, ஆனால் மேக்ஸிமம் 2 அதாவது மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அண்ட் 5 பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு 37 டைம்ஸ் தான் வரும். அப்போ 37 கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ்ன்னு சொல்லிடலாம். கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் இன் தி ப்ராடக்ட் 1 பவர் 50 இன்ட்டு 2 பவர் 49 இன்ட்டு 3 பவர் 48 இன்ட்டு அப்படியே எக்ஸெட்ரா 50 பவர் 1 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே, இதோடைய எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல நமக்கு என்ன வரும்ன்றத அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதுல ஆன்சர் எப்படி வரலான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல 1 பவர் 15 இருக்கு. ஓகே, அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டே இருக்கு. கரெக்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 49 இருக்கு, அண்டு 3 பவர் 48 இருக்கு. ஓகே, அண்டு நமக்கு எப்படி போயிட்டே இருக்கு 4 பவர் 47 வந்துடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 5 பவர் 46 வந்துடலாம், அண்டு 6 பவர் 45, அண்டு 7 பவர் 44. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நமக்கு அண்ட் இப்படியே எக்ஸட்ரா போகும்போது நமக்கு அப் டு எப்படி வரலாம் இப்போ 2 பவர் 49 வந்திருக்கும் இன்ட்டு 2 பவர் 49ல 49 பவர் 2, 48 பவர் 3. ஓகேங்களா? இதோட ஆன்சர் 48/3 லாஸ்ட் வரும். அடுத்தது வேற என்ன வரலாம் 49 பவர் 2ன்னு வந்திருக்கும், அண்டு 50 பவர் 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ 50 பவர் 1 இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வழியும் நம்ம போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ண போறோன்றதை பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் 2s எவ்வளோ இருக்கு 5s எவ்வளோ இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல எவ்வளோ 2s வரலாம் அண்ட் 5s வந்து எவ்வளோ வரும்ன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நார்மலா இதுல பாத்தீங்கன்னா என்ன வரலாம், இப்போ நார்மலா எப்பயும் பார்க்குற மாதிரி 2s அண்ட் 5s பாருங்க. இப்போ 2 எல்லாம் எந்த டேர்ம்லயும் வரலாம் அண்ட் 5 எல்லாம் எந்த டேர்ம்ல இருக்கும்ன்றது கவுண்ட் பண்ணுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன எடுக்கலாம் 2 வர டேர்மாலும் நீங்க பார்க்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த டேர்ம் பார்க்கலாம் 5 எல்லாம் எந்த டேர்ம்ல வரும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் 2ன்றது எப்படி மேக்ஸிமம் வேல்யூ தான் இருக்கும். எப்படின்றது ஜஸ்ட் யோசிங்க. 2ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரலாம்னா 2 பவர் 49. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் 4ன்னு இருக்கா 4 பவர் 47, அண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் 6 பவர் 45 இன்ட்டு நம்ம என்ன சொல்லலாம் 8 பவர் 43. ஓகே, ஏன்னா பவரையும் இதையும் ஆட் பண்ணா 51 வரணும், அது மாதிரி எழுதணும். இப்போ 10ன்னு இருந்தா நமக்கு என்ன வந்துடலாம் 10ன்னு இருக்குன்னா இது 41. அடுத்து 12ன்னு இருக்குன்னா நமக்கு என்ன வந்துடலாம் 12 இருக்குன்னா 12ஓட நம்ம எதை ஆட் பண்ணணுமா 51 வரும். தேர்ட்டி நைன் போலாமா 39. ஓகேங்களா? இதே போல போயிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேற என்ன போடலாம்னா 14 பவர்ல போடலாம்,
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் 16 பவரில் போடலாம். ஓகேவா? அப்போ இது எல்லாமே அதாவது பவரும் இதுவும் ஆட் பண்ணி பாருங்க 51 வரணும். கரெக்டா? அப்போ 51 வரணும்னா நம்ம அதை மாதிரி யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். அப்போ இதில் பார்த்தோம்னா என்னலாம் 37 வருமா? இங்கே என்ன வரும் 35 வருமா? இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, நமக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பாதி வேர்டு விட்டுறேன். ஓகே, வேற எந்த நம்பரெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ 32 பவரில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். 32 பவர். அப்போ 32 நமக்கு என்ன வந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 29 வருமா? ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அதாவது நம்ம இதெல்லாம் மேக்ஸிமம் டேர்ம் எவ்வளோ மேக்ஸிமம் வரலான்றது தான் நம்ம யோசிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நார்மலாக பாருங்க இதில் எவ்வளோ 2 இருக்கலாம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம் 2 பவர் 49. இதில் 2 பவர் 94 வந்துடும். அடுத்ததுல என்ன சொல்லலாம் 2 பவர் 45 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூப்ன்றதுனால என்ன சொல்லலாம் 2 பவர் 43 என்னும்போது நமக்கு என்ன வந்திருக்கலாம் அதாவது 43 1 அபோ 43 4 into 3 120 3 into 3 129. ஓகே, 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 இருக்கு 41 வந்துடும். 12ல் 2 2 இருக்குனால நமக்கு என்ன வரலாம் 2 2 இருக்குனால நமக்கு 88 வந்துருமா? 88 வராது 78 வரும். அப்போ 2 பவர் 78. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கலாம் 2 பவர் 37. 16 பொறுத்த வரைக்கும் 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ மேலே பவரை 4ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 35 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 114 வந்துடும். ஓகே, அதே 32ல் 5 டைம்ஸ் இருக்கு. 5 இன்ட்டு இது போட்டோம்னா நம்ம 145 வந்துடும். அப்போ நமக்கு மேக்ஸிமம் நம்பரே 200 அந்த 200 அந்த இதில் தான் இருக்கு. அப்போ நம்ம சும்மா ஆட் பண்ணி பாருங்க. இதில் நீங்க இது லாஸ்ட் 2 நீங்க ஆட் பண்ணி பார்த்தாலே நமக்கு என்ன வந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 142 இருக்கு, இல்லை 145 2 இருக்கு. ரெண்டும் ஆட் பண்ணவே 285 2 வந்துருச்சு. ஆனால் அப்போ 2 வந்து மேக்ஸிமம் 2 இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் 2 இருக்கு. மேக்ஸிமம் 2s இருக்கும். அதான் அபோவ் 300 இருக்கும். அபோவ் 300 ஆப்ஷனோட அபோவாக இருக்கு. அபோவ் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸோட அதிகமாக இருக்கு. அப்போ நான் எதை பார்க்க தேவையில்ல ஆப்ஷன்ஸோட மோர் தானே இருக்குனால நம்ம 2s பார்த்தல. அப்போ 5s மட்டும் பார்த்தா போதும்ல. ஏன் இதெல்லாம் சார் நான் ஃபர்ஸ்ட் தெரியும் 2s மேக்ஸிமம் வரபோது நமக்கு தெரியும். ஆனால் 5s மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஆனால் இங்கே சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளியராக அந்த வியூவில் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணும்போது 2 எல்லாம் கால்குலேட் பண்ணுங்க 5க்கு போயிடும். 5 நமக்கு எங்கே வரலாம் 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வரலாம் அதாவது நமக்கு 5 பவர் 46 இன்ட்டு 10 பவர் கரெக்டுங்களா 10 பவர் நமக்கு என்ன வரலாம் 41 வந்திருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் 15 பவர் 36 வந்திருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 பவர் 31 வந்துடலாம். அண்ட் 25 பவரா 25 பவர்னு பார்த்தா 26 வந்திருக்கும். அண்டு 30 பவர் 21 சொல்லலாம். அண்டு 35 பவர் 16 வந்துடும். அண்டு வந்தீங்கன்னா வேற என்ன வரும் 40 பவர்ல இருக்கும். 40 பவர் 11 அண்டு 45 பவர் என்ன வரலாம் 6 வந்திருக்கும். அண்டு 50 பவர் 1 வந்துடும். ஓகே, அப்போ இதில் எத்தனை 5s மட்டும் பார்க்கலாமா? 5s நல்லா யோசிங்க. இதில் 46 நான் 5s அப்படியே ஆட் பண்ணி தானே பண்ணிக்கலாம். 5 பவர் 46 இதில் ஒரு 46 நான் 5s கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து 5 பவர் 2 இன்ட்டு 5ன்னு சொல்லியிருப்போம். அதில் ஒரு 41 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 5ன்னு போகும்போது இதில் ஒரு 36 இருக்கும். எல்லாம் ஆட் பண்ணும் 20 என்னும்போது இதில் ஒரு 5 இருக்கு. அப்போ நமக்கு என்ன சொல்லலாம் 31 இருக்கும். அடுத்து வந்து 25 என்னும்போது இதில் எவ்வளோ இருக்கு 25 இருக்கு. அப்போ 25 பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 52 ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21 5 இருக்கும். அடுத்ததுல 7 இன்ட்டு 5ன்னு பார்த்தோம்னா 16 5 இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 40ல வந்து ஒரு 5 தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரலாம் 11 5 ஆயிரும். அது 9 இன்ட்டு 5ன்னு போடும்போது இதில் ஒரு 6. அடுத்து 15 பார்த்தா இங்கே 25 இன்ட்டு சரி அப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு சொல்லியிருப்போம். அப்போ இதில் 2 இருக்கும். அப்போ இதை தான் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணலாமா? ஸோ இதில் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரலான்றது யோசிங்க. ஜஸ்ட் கொஸ்டின் இப்படி ஆட் பண்ண சரி ஓகே, அப்படியே சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டே வந்தால் நமக்கு மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ வரலான்றது பாருங்க. அதாவது 2 8 19 19
19 15 ஆட் பண்ணீங்கன்னா இதில் ஒன்று போச்சுன்னா 20 ஆயிருமா, மீதி 15னா 20 35 இது என்னவா இருக்கலாம், 35 20 பார்த்தீங்கன்னா 55 56 ஆயிரும். 56 இது வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 56. இங்கே வந்து 56 52 ஆட் பண்ணீங்கன்னா 100 108 108 வந்துடும். ஓகேவா, இது வரையும் நீங்கள் சால்வ் பண்ணால் 108. அடுத்து இங்கே போடலாம். 30 + 30 60 and 67 68 68ஓட 40 ஆட் பண்ணீங்கன்னா 108. ஓகேவா, 108ஓட 4 ஆட் பண்ணி பாருங்க. 108ம் 4ம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 108 அண்ட் 4 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா சாரி 6 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரலாம், 114 வந்துடும். 114ஓட 40 ஆட் பண்ணீங்கன்னா 114னா 154 வந்துடும். கரெக்டுங்களா? கரெக்டான 5 சீரீஸில் கரெக்டாக எழுதிக்கணும்னு செக் பண்ணுங்க. 5 10 15 20 25 30 35 40 45 50. ஓகேவா, இதில் 5ன்னு பார்த்தா 46 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 41ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 36 இருக்கும். இதில் 31. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 26ன்னா 52. ஓகேங்களா, 52வா அண்ட் 31னா 21ன்னு வந்திருக்கும். இதில் 5ன்னா 16. அடுத்து 11. ஓகேவா, அடுத்தது நமக்கு 6ன்னு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கு. ஆனால் இதில் நமக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கா. சரி, 154 108 ரெண்டும் ஆட் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 2ன்னு வந்திருக்கும். 6 சரி ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா, 262. ஓகேவா, அப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5s தான் மேக்ஸிமம், 5s தான் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதே 2s வந்து மேக்ஸிமம் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, 262 இருக்கு. ஆப்ஷனே இருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஜீரோஸ்னு கேட்டால் 262 262 to 0 இருக்கு. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் நோட் பண்ணிக்கலாமா. அப்போ இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 262. ஓகேவா, நான் இதை லெஸ் பண்ணேன். ஓகேவா, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா. இதுல பாருங்க நமக்கு என்ன சொல்லும், வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பவர் ஆஃப் 10 that divides the product 1 into 2 into 3 into 4 into up to 25 வரையும் சொல்லியிருக்காங்க. இதுல எத்தனை ஜீரோ வரும்ன்றது கேட்குறாங்க. அப்போ ஜீரோ அதில் இது 1 into 25 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் ஷார்ட்டாக நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into up to நமக்கு எப்படி ஆயிட்டு இருக்கு, நமக்கு 23 24 25 போயிட்டு இருக்கு. ஆனால் டூஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஓகே, டூஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ இருக்கும், மோர் தென் தான் இருக்கும். ஃபைவ்ஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணும். ஃபைவ்ஸ் மட்டும், அதாவது டூஸ் எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டூஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா மோர் தென் ஆப்ஷனாக இருக்கும். மோர் தென் ஆப்ஷன்ஸ் வேல்யூ, மோர் தென் ஆப்ஷன்ஸ் வேல்யூ, ஆப்ஷன்ஸ் வேல்யூ. ஓகேவா, அதாவது நமக்கு டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் 2 இருக்கும், 4ல் 2 இருக்கும், 6ல் 2 இருக்கும். இது மாதிரி பார்த்தாவே மோர் தென் ஆப்ஷன் வந்துச்சு. அதை ஃபைவ்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணுறேன். ஃபைவ்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன வரலாம்னா 5ல் ஒரு 5 இருக்கு, இன்ட்டு 10 இன்ட்டு 15 இன்ட்டு 20 இன்ட்டு 25. அப்போ இதில் ஆன்சர் என்ன இருக்கலாம், இதில் ஒரு 5 இருக்கு, இதில் ஒரு 5 இருக்கு, இதில் ஒரு 5 இருக்கு, இதில் ஒரு 5 இருக்கு, இங்கே 2 5 இருக்கு. கரெக்டுங்களா. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணும்போது அப்போ 10ல் மேக்ஸிமம் எவ்வளோ வரலாம், அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இருக்கு. ஓகே, அப்போ 6 இருக்குனால மேக்ஸிமம் 6 வரும். மேக்ஸிமம் 60, மேக்ஸிமம் 6 ஜீரோஸ் இருக்கும்.
அப்போ நமக்கு 10 பவர்ல கேட்கும்போது ஆன்சர் 10 பவர்ல என்ன வந்திருக்கலாம்? அப்போ 10 பவர் பண்ணும்போது நமக்கு எப்படி மேக்ஸிமம் வேல்யூ சொல்லலாம்? இது எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 5ஓட பவர்ல மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரலாம்? 2 அண்ட் 5ஓட பேரே 6 தான் இருக்கு. அப்போ மேக்ஸிமம் 6. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கான்னு பாருங்க. நமக்கு 6 இல்லை. அப்போ ஆப்ஷன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு? ஆப்ஷன் ஈக்குவல் டு நன் ஆஃப் தி எபோ. ஓகேவா? அப்போ ஆன்சர் நன் ஆஃப் தி எபோன்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் ஒரு செகண்ட். இதுக்கு வந்து நன் ஆஃப் தி அபோ தான். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஜீரோஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல இல்லை. ஓகேவா? சார் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 செக் பண்ணலன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வியூவில் தான் நீங்கள் எப்பயுமே அடுத்து கம்மிங் அப்கமிங் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க நமக்கு 22nd கொஸ்டின். ஓகே, 22nd கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இது வந்து சிடிஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். எப்படின்னு பார்க்கலாம். இது வாட் இஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் என் such that 10 பவர்ல சொல்லியிருக்காங்க. 10 பவர் மீன்ஸ் அதே தான் 2 and 5ஓட ஜீரோன்னு கேட்குற மீனிங் தான் இது. ஓகேவா? லார்ஜஸ்ட் பவர் கேட்டிருக்காங்க சார். நீங்க எங்க சார் இது கன்சிடர் இது ஜீரோ சொல்றீங்கன்னா இதுவும் 10 பவர்ல வரும்போது அப்ப ஜீரோ எத்தனை வந்துச்சுன்னு கால்குலேட் பண்ணல நம்ம 10 பவரோட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப இதோட கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. டைப் பண்ணிக்கோங்க. அதாவது 2 பவர் 5 இன்ட்டு 3 கியூப் 4 பவர் 8 5 கியூப் 6 பவர் 7 7 பவர் 6 8 பவர் 12 9 கியூப் 10 power 6 15 power 12 into 20 power 14 into 22 power 11 into 25 power 15 இது மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ இதுல 2s எவ்வளோன்னு பார்க்கலாமா? 2s எங்க இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. அப்போ 2s பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் இருக்கலாம். இதுல 2s இருக்கும். 2 power 5 இன்ட்டு இதுல 2 இருக்கு. அப்போ இது வந்து என்ன சொல்லலாம்? 2 power 16 எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ல வந்து 2 into 3ன்னு இருக்குனால அப்போ நான் 2 பவர் 7 மட்டும் எடுத்துக்கிறேன். 8ல வந்து பாருங்க 3 இருக்குன்னா நமக்கு என்ன சொல்லலாம்? 12னா 36 ஆயிருமா? 2 பவர் 36. அடுத்து 10ல பாருங்க ஒரு 2 இருக்கும். அப்போ அந்த 2 பவர் 6ன்னு வந்துடும். அடுத்து 15ல 2 இருக்காது. 20ல பாருங்க 2 இருக்கும். அதாவது 4 into 5ன்னு போடலாம். ஓகேவா? 4 into 4 பவர் 28ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 பவர் 28 4 பவர் 14ன்னா 2 பவர் 28ன்னு எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லலாம்? 22ல வந்து பார்த்தீங்கன்னா 1 into 11 இருக்கும்போது என்ன சொல்லலாம்? சாரி 1 into 2 into 11 இருக்கும்போது நமக்கு 2 பவர் 11 வந்துடும். 25ல எதுவும் இருக்கு. அப்போ 2 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா என்ன வரலாம்? 5 + 16 + 7 + 36 + 6 + 28 + 11. ஓகே, இதில் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 28 35 35 70 71 ஓகேங்களா? 71 82 87 87 87 87ம் 5ம் 92 92ம் 6ம் போட்டிங்கன்னா 92 6 98 98ஓட 108 இருக்கு. அப்போ 2s ஆப்ஷனோட அதிகமாக தான் இருக்கு. அப்போ 5s மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாமா? 5s பாருங்க நமக்கு என்ன வரலான்னு சொல்லிட்டு 5s வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூப். அடுத்து 10ல ஒரு 5 இருக்கலாம். அப்போ 5 பவர் 6. 15ல ஒரு 5 இருக்கு. அப்போ 5 பவர் 12. 20ல ஒரு 5 இருக்கு. அப்போ 5 பவர் 14. 25ல 2 இருக்கு. அப்போ 5 பவர் 30. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 3 + 6 சாரி 6 + 12 + 14 + 30. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்க. 12ம் இதுவும் ஆட் பண்ணா 26ஆ? 26 26ஓட ஒரு இதுனா 32வா? 32ஓட இதை ஆட் பண்ணா 35வா? இங்க ஒரு 30. அப்போ நமக்கு 65. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 = 65 இருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா 2 = 108 இருக்கு. அப்போ இதுல இருந்து எப்படி எடுக்கலாம்? மேக்ஸிமம் பேர்ஸ் ஆஃப் 2 and 5ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? 65 டைம்ஸ். அப்போ மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ இருக்கலாம்? அப்போ 65 ஜீரோஸ் இருக்கும். 65 ஜீரோஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? 10 பவர்
65 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ n ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கலாம் 65 இருக்கலாம். ஓகேவா? ஆன்சர் இருக்கா பாருங்க, ஏ ஆப்ஷன் 65. நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுல என்ன சொல்றேன்னா, இஃப் 10 பவர் n டிவைஸ் 6 பவர் 23 இன்ட்டு 75 பவர் 9 இன்ட்டு 105 ஸ்கொயர், தென் வாட் இஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதாவது நமக்கு இதுல 10 பவர் என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? என்னோட வேல்யூ தான் நீங்க ஃபைன் பண்ணணும். சரி, ஓகே. n ஈக்குவல் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்க்கும்போது 6 பவர் 23, 75 பவர் 9, 105 பவர் ஸ்கொயர். ஓகேவா? இதில் நமக்கு டூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டூஸ்ன்னு பார்த்தா நமக்கு என்ன வந்திருக்கலாம், இதில் 2 இன்ட்டு 3ன்னு வந்திருக்கும். அப்போ 2 பவர் 23. 75 2 இருக்குமானா இருக்காது. 100 இதுலேயும் டூஸ் இருக்காது. அப்போ டூஸ்ன்னு வந்தால் 23 டூஸ். ஆனால் ஃபைவ்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லிடலாம், இதில் எத்தனை ஃபைவ்ஸ் இருக்குன்னு பாருங்க. சிக்ஸில் இது ஃபைவ்ஸ் இல்லையா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 75ல 25 இன்ட்டு 3ன்னு சொல்லலாம். 25 இன்ட்டு 3ன்னு சொல்லிடலாமா? இதோட வேல்யூ 25 இன்ட்டு 3ன்னு சொல்லிடலாம். அப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னா 5 ஸ்கொயர். அப்போ 25 பவர் 9 ஒன்று இருக்கும். ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்லலாம், 21 இன்ட்டு 5 சொல்லிடலாமா? 21 இன்ட்டு 5ன்னு சொல்லலாம். அப்போ இது 5 ஸ்கொயர். ஓகே, 5 ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரலாம், 2ன்னு போட்டோமா, இது 5 ஸ்கொயர்னு வந்துருமா? 5 ஸ்கொயர்னா 5 பவர் 18. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5 பவர் 2ன்னு வந்திருக்கும். அப்போ 5ஸ்ன்னு பார்த்தா 20 இருக்கு. அப்போ நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23யும் 5s வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கு. அப்போ 2 அண்டு 5 உடைய 2 அண்டு 5 உடைய பேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரலாம், பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர்ஸ். அப்போ நமக்கு என்ன வந்துடலாம், 20 ஜீரோஸ் வரும். ஆன்சர்ல என்ன வந்துடலாம், 20 ஜீரோஸ். ஓகே தானே? அப்போ 20 ஜீரோஸ் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க, ஏ ஆப்ஷன் நமக்கு 20ன்னு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ இப்போ பார்த்தது வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 0 பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா ரைட் மோஸ்ட் நான் ஜீரோ டிஜிட், ஓகே, ப்ரிசீடிங் த 0. ஆனால் அந்த டாபிக் இதில் பார்க்கலாம்னு நினச்சி பார்க்க முடியல. அடுத்த செகண்ட் பார்ட்டில் அந்த கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ கெட்டிங்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.